இந்த உலகத்துல ஒரு சில நம்பர் சொன்னா ஒரு சில பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்பர் 18 விராட் கோலி, நம்பர் 10 சச்சின் டெண்டுல்கர், நம்பர் 7 MS தோனி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அந்த மாதிரி ஒரு நம்பர் சொன்னா இந்த உலகமே கொலை நடுங்கும். 9/11 110 ஃப்ளோர் கொண்ட இந்த ட்வின் டவர்ஸ்ல நார்த் பில்டிங்க ஃபிளைட் மோதினது 93வது ஃப்ளோர்ல இருந்து 99வது ஃப்ளோர் வரைக்கும். அதே மாதிரி சவுத் பில்டிங்க இந்த ஃபிளைட் மோதினது 77வது ஃப்ளோர்ல இருந்து 88வது ஃப்ளோர் வரைக்கும். ஆனா பில்டிங் உடஞ்சு விழுந்தது சீட்டு கட்டு மாதிரி மொத்த பில்டிங்கும் உடஞ்சி தரமட்டமா போயிருச்சு. ஆனா பில்டிங்ல உள்ள மேற்கூரை மட்டும்தானே உடையணும். எந்த இடத்துல ஃபிளைட் மோதிச்சோ அதுக்கு மேல உள்ள பில்டிங் கீழே விழுந்தா ஓகே. ஆனா எப்படி மொத்த பில்டிங்கும் தரமட்டமா போச்சு? உண்மையிலேயே ஃப்ளைட் வந்து மோதிச்சா இல்லை குண்டு வச்சு தான் தகர்த்தாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. உண்மையிலேயே அந்த 9/11க்கு பின்னாடி என்னதான் மறைஞ்சிருக்கு? வாங்க ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 9/11 அட்டாக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், பார்த்துவாங்க. இந்த உலகத்தையே உழுக்குன அந்த ஒரு மணி நேரம் செப்டம்பர் 11, 2001 அந்த ஒரு நாள்ல எப்பவும் போல அமெரிக்க மக்கள் ரொம்பவே ஜாலியா அவங்க நாளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. 8:46 காலையில அந்த டைம்ல ஒரு ஃப்ளைட் வேகமா வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் மேல மோதின கொஞ்ச நேரத்திலேயே எங்க பார்த்தாலும் தீ பிளம்புகளும் சாம்பல்களும், எங்க திரும்பினாலும் புகை மண்டலமா அந்த இடமே ரொம்பவே பயங்கரமா காட்சியளிச்சிச்சு. உடனே டிவி, மீடியா, பிரஸ்ன்னு எல்லாமே அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் முன்னாடி லைவா கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த லைவ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளைட் வேகமா வருது. அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் பில்டிங்கோட சவுத் சைட்ல இருக்கிற பில்டிங்க அந்த ஃப்ளைட் மோதுது. ஓ, அப்பந்தான் இது டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு அமெரிக்காவுக்கே தெரியுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 34வது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியே காத்திருந்துச்சு. அமெரிக்காவோட காட் அப்படின்னு சொல்லப்படுற, அமெரிக்காவோட பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லப்படுற பெண்டகனையே அட்டாக் பண்ணிட்டாங்க. 4வது ஒரு ஃபிளைட் நம்பர் 93 பென்சில்வேனியா மாகாணத்துல உள்ள ஒரு வயல்வெளியில விழுந்து நொறுங்குது. இந்த ஒட்டுமொத்தமான அட்டாக்ல 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த 9/11 அட்டாக்கை சுத்தி எக்கச்சக்க கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு, நிறைய கேள்விகளும் இருக்கு. அதுல ஒரு சில கேள்விகளை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஃபர்ஸ்டா அந்த ட்வின் டவர்ல மோதின அந்த 2 ஃப்ளைட்ஸோட பிளாக் பாக்ஸஸ் எங்க? பிளாக் பாக்ஸஸ் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஃப்ளைட்டில் நடக்கிற அந்த பைலட் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, அந்த ஃப்ளைட்டில் பேசப்படுற அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸஸையாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸஸ் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த பென்சில்வேனியாவில் அந்த வயல்வெளியில் விழுந்த அந்த ஃப்ளைட்டில் உள்ள பிளாக் பாக்ஸஸும் அந்த பென்டகனில் அட்டாக் பண்ணும்போது அதில் விழுந்த பிளாக் பாக்ஸஸும் கிடச்சிருச்சு. ஆனால் பர்டிகுலராக இந்த ட்வின் டவர்ஸில் மோதின பிளாக் பாக்ஸஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு. இதை உண்மையிலேயே அந்த நெருப்பில் விழுந்து எரிஞ்சு போயிடுச்சா இல்லை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? அப்படி நெருப்பில் விழுந்து எரியணும் அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸஸ் தாங்கக்கூடிய டிகிரி என்ன அப்படின்னா 1100 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த பிளாக் பாக்ஸஸ் தாங்கும். ஆனால் இந்த பில்டிங் நெருப்பு பிடிச்சி எரியும் போது அதோட டிகிரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 600லேருந்து 700 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 900 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 900 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் ஒரு பில்டிங் எரியுது அப்படின்னா இது வந்து 1100 டிகிரி செல்சியஸ் தாங்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸஸ்க்கு எதுவுமே ஆக சான்ஸ் இல்லை. அமெரிக்கன்ஸ் தான், அந்த அதிகாரிகள் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது இவங்க வேனுக்குன்னே பிளான் பண்ணது அப்படின்னு ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. 2வதா என்ன கேள்வி அப்படின்னா, அந்த ஃப்ளைட் வந்து மோதுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அமெரிக்கன்ஸோட இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, வேனுக்குன்னே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி 2வதா ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. 3வதா என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த அட்டாக்ல ஒரு ஜூவிஷ் பீப்புள் கூட சாகவே இல்லை, ஒரு யூதர்கள் கூட அந்த அட்டாக்ல சாகவே இல்லை
ஸோ ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் மொசாடுக்கும் இந்த அட்டாக்கை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வேனுக்குன்னே இதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜூயிஷ் பீப்புளை மட்டும் காப்பாற்றிட்டு மற்றவங்க என்ன வேணா போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. மூணாவதா என்ன கேள்வி அப்படின்னா, அந்த அட்டாக்ல அந்த ஃப்ளைட் வந்து மோதுறதுக்கு முன்னாடியே கீழே பாம் வெடிச்சிருச்சு அந்த பில்டிங்ல. ஸோ அதனால தான் அந்த பில்டிங் சீட்டு கட்டு மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் விழுந்து நொறுங்கிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு அட்டாக்கு. இது வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணல, இவங்களா பிளான் பண்ணி வேனுக்குன்னே அந்த ஃப்ளைட் வந்து மோதுறதுக்குள்ளே கீழே அந்த பில்டிங்ல இருந்து பாம்பு வெடிச்சிருச்சு. அதனாலதான் அந்த பில்டிங் மொத்த பில்டிங் உடைஞ்சிருச்சு. இல்லைன்னா அந்த ஃப்ளைட் மோதுனதுக்கு மேலே உள்ள பில்டிங் மட்டும்தானே உடையணும். அந்த ஃப்ளைட் மோதுனது 99வது ஃப்ளோர்னா அதுக்கு மேலே உள்ள பில்டிங் தானே உடையணும். ஆனால் எப்படி மொத்த பில்டிங் உடைஞ்சிருச்சு? ஸோ இது இவங்களா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. நாலாவதா வர்ற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த ட்வின் டவர் அட்டாக் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் கூட கிடைக்கவே இல்லையா அப்படிங்கிறது தான். இதை சுற்றி என்ன கான்ஸ்பிரசி தியரி இருக்கு அப்படின்னா, அங்கே ஃப்ளைட்டே மோதலை, ஒரு மிசைலை வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃப்ளைட் மோதவே இல்லை. ஸோ இவங்களா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் தான் மோதிச்சு. இவங்களே அந்த பில்டிங்கை தகர்த்துட்டு கேட்டால் டெரரிஸ்ட் மேலே பழி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு அமெரிக்கன்ஸுக்கு ஆப்கானிஸ்தான் தேவை, அதனால இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. சும்மா இந்த 9/11 அட்டாக்கை ஏதாவது டீகோட் பண்ண முடியுமா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒன்று கிடைச்சிச்சு. 9/11 இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி பார்த்தா 20 கிடைக்குது. ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் எப்படி ஆல்பபெட்ஸாக இருக்கோ அந்த இதில் நம்பர்ஸை வச்சு நம்ம அதில் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா A1 B2 C3 இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 20 நம்பரில் T வருது. T ட்வின் டவரை குறிக்கலாம். இந்த மாதிரியே 9/11 2001 இந்த மொத்த இதையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 23 வருது. இது பர்டிகுலரா அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல W குறிக்குது. W அப்படிங்கிறது ஒயிட் ஹவுஸை குறிக்கலாம்.